ஐயோ மணி 9க்கு மேல ஆயிடுச்சுங்க. வெல்கம் பேக் டு another vlog guys. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா கல்கி படத்துடைய ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன் தான் பார்க்க போறோம். அதுவும் சென்னையோடைய மோஸ்ட் எப்படி சொல்றது பாப்புலர் தியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரோஹிணி தியேட்டர்ல தான் வந்து பார்க்க போறோம். கல்கி வந்துட்டு பேசிக்கலா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் தமிழ் மூவி இல்லைனாலுமே கூட தமிழ்ல அதுக்கு பயங்கரமான ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. அது மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நடிச்சிருக்காரு. அண்ட் மீ பர்சனலி வெரி எக்ஸைட்டட் ஃபார் தட் ஃபிலிம். நான் ரொம்ப நாளாக இந்தியன் டூக்கு ஆக்சுவலி வெயிட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் கல்கி வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸாக வந்திருக்கு. இந்தியன் படம் ஃபர்ஸ்ட் வரும்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் கல்கி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ ஃபைனலி இஸ் வெரி எக்ஸைட்டட். ஸோ இன்னைக்கு தேதிக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சென்னையில் 9 மணிக்கு இங்கே ரோஹிணியில். ஒரே ஒரு டிக்கெட் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு டிக்கெட் தான் இருந்தது நான் புக் பண்ணுற சமயத்தில். ஸோ அதனால் வாங்க டேரெக்டாக போய் பார்ப்போம் ரோஹிணியில். ஐயோ மணி 9க்கு மேலே ஆயிடுச்சுங்க. ரன்னிங் பார்த்துட்டு வந்தாச்சு கைஸ். வேற லெவல்ல இருக்கு படம். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மேக்னம் ஓப்பஸ் அப்படின்னா வந்துட்டு பாகுபலிக்கு அப்புறம் நான் இந்த படத்தை தான் சொல்லுவேன். இவ்வளோ பட்ஜெட் செலவு பண்ணி எடுத்தாலே இப்பெல்லாம் வந்துட்டு படம் நல்லாவே வர மாட்டேங்குது. அந்த பட்ஜெட்டோடைய ப்ரெஷரா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பட்ஜெட்ல இவ்வளோ சூப்பரா ஒரு கதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படம் லைக் சொல்றதுக்கு வேர்ட்ஸே இல்லை. இப்போ பேன் இண்டியன் ஹிட் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த படத்தை கண்டிப்பா சொல்லுவேன். கண்டிப்பா பேன் இண்டியன் ஹிட் ஆகும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், ஹீரோடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆகட்டும், லைக் கமல் சார், அமிதாப் சார், இவங்க எல்லாருமே வந்துட்டு பிச்சு கடல் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒருத்தர் கூட வேஸ்ட் பண்ணலங்க. 95% ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்துட்டு படத்துல சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் வந்தாலும் செம்ம ரெலவெண்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் அ கைண்ட் ஃபிலிமுங்க. கண்டிப்பா இதை நிறைய பேர் பார்க்கணும். என்னால நிறைய இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்தது கிடையாது. எங்க இருந்தா தேடி இருக்காங்களா எனக்கு தெரியல. பட் ஆனா படம் வேற லெவலுங்க. அதாவது இப்போ நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. நிறைய உங்களுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி தெரியாத விஷயங்கள் நிறைய இந்த படத்துல இருக்கு. அதை நான் கண்டிப்பா சஸ்பென்ஸை ரிவீல் பண்ண விரும்பல. பட் ஆனா படம் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. ஒரு ரிவ்யூவர் சொல்ல வேண்டியது எல்லாமே என்னன்னா இந்த படத்தை பார்க்கணுமா வேணாமா, ஒர்த்தா இல்லையா, உங்க மணிக்கு உங்க டைமுக்குன்னா கண்டிப்பா இந்த படம் ஒர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஹிணியில நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். நான் சீரியஸா சொல்றேன், இது ஒரு விஜய் சார் படமோ இல்லை அஜித் சார் படமோலாம் வந்தா ஒரு என்னைக்கு புக்கிங் ஓப்பன் ஆகுதோ அன்னைக்கே அடுத்த செகண்ட் காலி ஆயிடும். இந்த படத்துக்கு அப்படி காலி ஆகல. பட் ஆனா நாளையில இருந்து இந்த படம் கண்டிப்பா ஃபுல் ஷோ ஓடுங்க. சென்னை ஃபுல்லா இல்லை, இந்தியா ஃபுல்லா ஓடும், கேரண்டி. ரொம்ப நாள் ஆச்சுங்க இப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்டான படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவா கதையை பில்ட் பண்றதுக்கும் கேரக்டர்ஸை வந்துட்டு நம்ம மனசுல ஏத்துறதுக்கும் வந்து டைம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு புது கோர்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருந்தது படத்துல. பட் ஆனா அப்பார்ட் ஃப்ரம் செகண்ட் ஹாஃப்லாம் லைக் படம் வந்துட்டு நல்ல ஒரு பேஸ் செட் பண்ணதுக்கு அப்புறம் பிச் எங்கேயோ போயிடுச்சு. ஸ்பீடு அப்படியே டாப் ஸ்பீடுக்கு போயிடுச்சு. வேற லெவல். ஸோ கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பாருங்க. ஃபேமிலி என்டர்டெய்னர் இது, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து இந்தியன் டூல உங்களை பாக்குறேன். ஸோ அது வரைக்கும் until next time, this is Sharath Maniam signing off from Envision. சொல்லி ஆகணுங்க, பிரபாஸ் நடிச்சதுலேயே பாகுபலிக்கு அப்புறம் பெஸ்ட் படமும் இதுதான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நடிப்பாருன்னு தெரியல. பார்ட் 2க்கு நான் பயங்கரமா வெயிட் பண்றேன். ஸோ எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. Until I meet you next time, Sharath Maniam signing off from Envision. நம்ம விஷன், நமக்கான விஷன். Take care guys. Cheers.